ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயின் ஆஃப் குக்கிங்லேருந்து இப்போ நம்ம வந்து சிக்கன் வடை செய்ய போகிறோம். சிக்கன் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமாங்க. 2 கப்பு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டேன். அதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இதை அரைக்கணும். இப்போ தேவையான பொருட்கள் வந்து 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சிருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், சிக்கனை வந்து நல்லா 250 கிராம் சிக்கன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையானது, கடலை மாவு வந்து 2 ஸ்பூனு, சால்ட் உப்பு தேவையான அளவு. ஊறிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பை வந்து அரைக்க போகிறோம். அதாவது வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ வந்து வடைக்கு கடலப்பருப்பை அரைச்சிட்டோங்க. இப்போ சிக்கனை வந்து அரைச்சதை வந்து இதில் சேர்க்க போகிறோங்க. கடலப்பருப்பு கூட இப்போ சிக்கனை சேர்க்க போகிறோம். அரைச்ச சிக்கனை சேர்க்க போகிறோம். இப்போ சிக்கனையும் வடையும் கடலப்பருப்பு அரைச்சாச்சுங்க. இப்போ 2த்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோங்க, சால்ட் உப்பு. உப்பு போட்டாச்சுங்க. இப்போ வந்து வெங்காயம் போட போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்க்க போகிறோம். கடலை மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்க்கணுங்க. இப்போ காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க காரத்துக்கு. ஏமா காரத்துக்கு நம்ம ஒன்றுமே போடலை, அதனால் நம்ம 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகாய் தூள் போட்டு இப்போ இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ வடைக்கு சிக்கன் வடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ வந்து இப்போ வடை ஷேப்பில் இதை உருட்ட போகிறோங்க. இப்படி நல்லா தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போ வானல் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணுங்க. ஊற்றியாச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வடையை தட்டி பிளேட்டில் எடுத்து வைக்குவோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம வடை எடுத்து வச்ச செஞ்சதுக்குள்ளே இப்போ எண்ணெயில் போட போகிறோங்க. ஒன்று ஒன்றா போடுவோங்க. அதிகமாக போட வேணாம். இப்போ வடை வந்து நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ திருப்பி போட போகிறோம். திருப்பி போடுங்க. திருப்பி போட்டாச்சுங்க. இது வேகணும் வடை. இப்போ வடை நல்லா வெந்துடுச்சிங்க. இந்த பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ வடை எடுக்க போகிறோங்க. எடுத்தாச்சுங்க. அடுத்தது இருக்கிற வடையை எடுத்து எண்ணெயில் பொரிக்க போகிறோங்க. வடை நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ வடை வந்து நம்ம எடுக்க போகிறோங்க. சிக்கன் வடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.